We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 51 வரை வாசிக்கப்படும். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழிருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இது தேவனுடைய வசனம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கே ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் தலை வணங்கி கூட இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. Let us pray. எங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற கர்த்தாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உமது வார்த்தை மூலமாகவும் ஆண்டவரே உமது கிருபை மூலமாகவும் எங்கள் வழிநடத்தும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே உமது வழிநடத்தலும் அன்பினாலும் வழிநடத்தும்படி கூட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இவர்கள் இன்னும் சிறந்த வகையில் ஆண்டவரே உமது அன்பை கொண்டு உமக்காக ஜீவிக்கவும் உமக்காக சேவை செய்யவும் நீர் இவர்களை வழிநடத்தும்படி கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு வந்து பார். The title of today's message is Come and See. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 43 51 வரை வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். You heard the scripture being read from John 1 verses 43 to 51. In there we see that the word come and see is being used. அங்க வந்து பார் என்ற இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதை நாம் காண்கிறோம். இது அநேக நேரம் இந்த வசனமானது, இந்த வார்த்தையானது ஒரு அழைப்புதலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. Usually the phrase come and see is usually a personal invitation to come experience something, to know, to learn. அந்த வந்து பார் என்ற இந்த வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தப்படும் என்றால், பொதுவாக வந்து அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் தனிப்பட்ட வகையில் அதை பார்க்கவும் ஒரு அழைப்புதலாக இருக்கிறது. A call to witness, அது ஒரு சாட்சியாக காணவும் அதை புரிந்து கொள்ளவும் அது மூலமாக நம் அறிந்து கொண்ட காரியத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு அழைப்புதலாக இருக்கிறது. It's a call to witness, to observe and engage directly firsthand with the reality to form your own understanding. Instead of simply accepting something based on hearsay or belief, it is an invitation to come and see.
பொதுவாக நம்ம ஒரு செய்தி கேட்டால் அது அந்த செய்தி பிரகாரம் நம்மளோட சொந்த சிந்தையில் புரிந்து கொள்வோம், இல்லை ஒரு நம்பிக்கை வைப்போம். ஆனால் வந்து பார் என்று சொல்லையில் அந்த எதை கேட்டோமோ அதை ஆராய்ந்து பார்த்தா அது உண்மையா இல்லையான்னு அறிந்து கொள்ள ஒரு அழைப்பாக இருக்கிறது. இதுதான் நாம் வாசிக்கப்பட்ட வசனங்களில் நாம் பார்க்கிறோம். This is what we also see in the passage where Jesus invites. இயேசு அழைப்புதலை கொடுக்கிறார். இயேசு அநேக வகையில் அவர் மத்தியில் ஜனங்கள் அவர் இடத்தில் வர அழைப்புதலை கொடுத்தார். Jesus used various ways to draw people to him, and this was one of the ways. And in order to understand this, we need to go beyond the verses that were read. நாம் இது இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வாசிக்கப்பட்ட வசனங்களுக்கு முன்பாக 35வது வசனத்திலேருந்து நாம் ஆராய்ந்து பார்க்க அவசியமாக இருக்கிறது. அங்கே பார்க்குறோம், ஞானஸ்நான யோவான் இருக்கையில் இயேசு அவர் பக்கமாக போகிறார். In verse 35 we see that John the Baptist is there and Jesus is passing him, and John says, "Look, the Lamb of God." இயேசுவை நோக்கி ஞானஸ்நான யோவான் சொல்றாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அவர் எப்பொழுதும் இயேசுவை பார்க்கும்போது அப்படியாக அவரை கனம் பண்ணி அவரை எடுத்து காட்டுவார். Every time that Jesus passed John the Baptist, John the Baptist always pointed out Jesus and pointed out that this is the Lamb of God, this is the one, this is the Messiah, this is the one who is coming. So he always highlighted Jesus. And his own disciples, ஞானஸ்நானோட சீஷர்கள் அடிக்கடி கேட்டவர்கள், அந்த தடவையில் அதில் 2 பேர் இயேசுவை பின்பற்ற போறார்கள். John's disciples, every time they were there, they saw that John was always highlighting Jesus, that he is the one, he is the way, and he is the Lamb of God. And having heard that so many times, 2 of his disciples decided to follow Jesus. And so they went after Jesus. அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவர்களை நோக்கி என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களை கேட்கிறார். And that is when Jesus turns to them and says, "What do you want? What is it that you want?" What they actually wanted was to know if what they heard about Jesus is really true. அவர்கள் ஏன் இயேசுவை பின்பற்றார்கள் என்றால், அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பப்பட்டார்கள், இவரை குறித்து கேள்விப்படுகிறோம், இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறோம், உண்மையாக சொன்ன பிரகாரம் அவர் அப்படியாக இருக்கிறாரா என்று அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக அவரை பின்பற்றினார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள யோவான் 1வது அதிகாரம் வசனம் 39 வாசிப்பதை கேட்போமாக. In John 1 verse 39, he said to them, "Come and you will see." So they came and saw where he was staying, and they stayed with him that day, for it was about the 10th hour. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தைக் கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. வந்து பாருங்கள் என்றார். Come and see. அந்த வார்த்தைகள் வந்து பாருங்கள், அதில் என்ன அடங்கியிருக்கு என்றால், the word come and see is together. You have to come first and then only you can see. And so Jesus was inviting them to come with him, to come to him, and then they will see. ஆண்டவர் இயேசுவானவர் அவர்களை முதல் அழைப்புதல் கொடுக்கிறார், வாருங்கள். அவர் இடத்தில் வந்த பிற்பாடு அவர் எப்படி இருக்கிறார், அவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன போதிக்கிறார் என்று புரிந்து கொள்கிறது. அந்த பார்வை அதை தெரிந்து கொள்ள அவர் இடத்தில் வர வேண்டும். You need to come to Jesus first in order to understand what he is saying, what he is teaching, and what he is revealing to us. We cannot understand on our own scripture without coming to Jesus. You need to come to him. அவர் அண்டையில் நாம் வருவது அவசியமாக இருக்கிறது. அவர் இடத்தில் வரும்போதுதான் அவரோட வார்த்தை மூலமாக அவர் என்ன சொல்லுகிறார்,
என்ன கருத்தை எடுத்து காட்டுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடும். So the question should make us stop and ask ourselves, what is our motive in following Jesus? அப்படி இருக்கையில் நம்மையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் ஏன் இயேசுவை பின்பற்றுகிறேன்? Why am I following Jesus? What is the reason that I am following Jesus? We may have several reasons as to why we are seeking Him. But Jesus says that we must deny ourselves, take up the cross daily and follow Him. நாம் அநேக காரணங்கள் வைத்திருக்கலாம் ஏன் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று. ஆனால் இயேசு சொல்கிறார், எந்த காரணமாக இருந்தாலும் அவர் நம்மை அழைக்கிறார், தம்மை தாமே வெறுத்து விட்டு நம்மளோட சிலுவையை சுமந்து அவரை பின்பற்ற அவர் நம்மை அழைக்கிறார். Whatever our motives may be, Jesus is the only one who can fulfill our deepest needs, the needs of our hearts, and promises to be with us till the end of time. நம்மளுடைய எந்த நோக்கமாக இருந்தாலும், இயேசுவை பின்பற்றுறத எந்த நோக்கமாக இருந்தாலும், ஒரு காரியம் மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினால் மட்டும்தான் நம்முடைய ஒவ்வொரு தேவையும் சந்திக்கக்கூடும். அவர் நம்மளுடைய உள்ளத்தின் வாஞ்சையை அறிந்து அவர் மட்டும்தான் நம்மளுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்ற முடியும். அதே நேரத்தில் நம்மோடு இருப்பார் என்று உலக முடிவு பரியந்தம் வரைக்கும் நம்மோடு இருப்பார் என்று கூட அவர் உறுதி கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் உறுதியாக நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நாம் ஏன் இயேசுவை பின்பற்றுகிறோம். And so we really have to honestly examine and ask ourselves, why am I following Jesus? If we are called to follow Him and abide with Him, நாம் அழைக்கப்பட்டிருக்கோம், அவரை பின்பற்றி அவரில் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And the more we abide in Him, the more He reveals Himself to us. எவ்வளவாக நாம் அவரை பின்பற்றி அவரில் நிலைத்திருக்கிறோமோ அவ்வளவாக அவரை குறித்து அவர் வெளிப்படுத்துவார். அதை அந்த சீஷர்கள் யோவான் இடத்தில் காத்திருக்காமல் உடனே இயேசுவை பின்பற்றினார்கள். You know, if the disciples, after having heard so much about Jesus from John, they did not hesitate. They went immediately after Jesus. And we are to go called to come to Jesus soon. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு இடத்தில் விரைவில் வர. ஏனென்றால் நாளை என்ன நடக்கும், என்ன எதிர்காலம் இருக்கு என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். Because we do not know what tomorrow holds. And today is the day to come to Jesus. அப்படி இருக்கையில் அந்த 2 சீஷர்கள் இயேசுவை பின்பற்றி வந்தவர்களில் ஒருவர் ஆந்திரியா என்றவர். You know, the 2 disciples who left John and followed Jesus, out of the 2, one of them was Andrew. And Andrew, having heard about Jesus and having seen Jesus, he left immediately to find his brother. And we read that in verse 41. ஆந்திரியா என்றவன், அந்த இரு சீஷர்களில் ஒருவர் ஆந்திரியா என்றவன் இயேசுவை அறிந்து கொண்ட பிற்பாடு, இயேசு எங்கே இருக்கார் என்று தெரிந்த பிற்பாடு உடனே அவன் என்ன செய்தான், அவனோட சகோதரனை தேடி அவன் சென்றான். அது 41வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். He first found his own brother Simon and said to him, "We have found the Messiah." அவன் முதலாவதாக என்ன செஞ்சான் என்றால், உடனே கிளம்பி அவனோட சகோதரனை தேடினான். The first thing that he did, that Andrew did, was when he came to know Jesus, was to go find his brother. And what did he do? He brought him immediately to Jesus. And we read that in verse 42. 42வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் உடனே கிளம்பி அவன் என்ன செய்தான், அவனோட சகோதரனை இயேசு இடத்தில் கொண்டு வந்தான். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம்.
we note here, and it is so wonderful to note, that the first response that Andrew did when he came to know Jesus was to seek his brother out. நாம் பார்க்கிறோம் ஒரு நல்ல காரியமானது. ஆந்திரியானவன் அவன் இயேசுவை அறிந்து கொண்ட பிற்பாடு முதல் காரியம் அவன் என்ன செய்கிறான் என்றான், அவனோட சகோதரன், அவனோட நெருங்கிய இருந்த சகோதரனை அவன் நாடி தேடி ஓடுகிறான். அவன் செய்தியை கொண்டு வந்து அவன் சகோதரன் மத்தியில் எடுத்து சொல்கிறான், மேசியாவை கண்டு கொண்டோம் என்று. He runs. The first thing he does is run to his brother, to him he is very close, and said, we have found the Messiah. Like any news, when we get some news, we always like to share it with those who are very close with us. நாம் எந்த செய்தி கேட்டாலும் நாம் எப்பொழுதும் என்ன செய்வோம், நம்ம நெருங்கியவர்கள் மத்தியில் நாம் அதை பகிர்ந்து கொள்வோம். We want them to celebrate with us or to get to know the news also. அவர்கள் அந்த செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பகிர்ந்து கொள்வோம். And therefore he brought him to Jesus. அதனால் அவனை சீமோனை அவன் என்ன செய்தான், இயேசு இடத்தில் கொண்டு வந்தான். But when Andrew brought his brother Simon to Jesus, Jesus gave Simon a new name. அவனை கொண்டு வந்த பிற்பாடு, சீமோனை இயேசு எடுத்து கொண்டு வந்த பிற்பாடு அவன் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா இயேசு அவனுக்கு ஒரு புதிய பெயரை, கேபா என்ற பெயரை அவருக்கு கொடுத்தார். அதோட அர்த்தம் பேதுரு என்ற அர்த்தம். When Andrew brought Simon to Jesus called him Cephas, which means Simon, which means rock. And that would have been a surprise to Simon. அது இப்போ சீமோனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும். நான் இவர் மெஸ்ஸா என்று சொல்கிறார்கள், அவரை பார்க்க வந்தேன், அவர் என் பேரையே மாற்றி விட்டார் என்று. It would have been a shock for him because he came to see the Messiah and the Messiah changed his name. But Jesus changed his name because Simon Peter would be the foundation rock in the early church. ஏனென்றால் இயேசு அவனை பார்க்கும்போது அவர் வெளிப்படுத்துகிறார், இவன்தான் ஆதி சபையோட அஸ்திபாரமாக, ஒரு சபைக்கு ஒரு அஸ்திபாரமாக இருப்பான் என்று, இவன் மூலமாக நற்செய்தி அநேகருக்கு பரவும் என்று அது அங்கே அந்த பேர் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். அவனுடைய வாழ்க்கை அந்த நாள் முதல் வித்தியாசமாக இருக்கும். The life of Simon Peter changed from that very day when he met Jesus, because he became the foundation of the church, of the early church, the strength for the gospel to spread. And then we see further down in that passage that Jesus then goes to Philip and calls Philip. அந்த வசனங்களில் 43வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு பிலிப்பை அவர் அழைக்கிறார், என் பின்பற்று என்று அழைக்கிறார். Jesus calls Philip to follow him, and Philip also follows him. And we see there that Philip then calls Nathanael. அங்கே தொடர்ந்து பார்க்கிறோம், பிலிப் ஆனவன் நாதான்வேலை அழைக்கிறான் என்று நாம் அங்கே தெரிந்து கொள்கிறோம். அவன் இயேசுவை அறிந்த பிற்பாடு உடனே சென்று அவன் நாத்தானியலை அழைத்து கொண்டு வருகிறான். When in verse 45, let us hear that being read. 45வது வசனத்தை வாசிப்பதை நாம் கேட்போமாக. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். பிலிப்பு நாத்தானியலை கண்டு அவன் சொல்கிறான், நாம் மோசே சொன்னவரை நாம் கண்டோம். Philip looks at Nathanael and says, we found the one who Moses spoke about. ஆனா நத்தானியலுக்கோ அவன் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. But Nathanael is skeptical because he has heard that Nazareth is a small town, insignificant town, and that
they did not expect the Messiah to come from there. ஆனால் நாத்தான்வேல் உள்ளத்திலோ ஒரு சந்தேகம் எழும்புகிறது. ஏனென்றால் நசரத் என்ற நகரத்தில் அது ஒரு சிறு நகரம், அது ஒரு 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 யாரும் அறியாத ஒரு சிறு நகரமாக இருப்பதனால் அதிலேருந்து மெஸ்ஸையா வருவார் என்று யாருமே எதிர்பார்க்காததினால் அவன் சொல்றான், அது எப்படி அங்கேருந்து எப்படி ஒரு நன்மை வரக்கூடும் என்று அவனுக்கு ஒரு சந்தேகம். He is skeptical that because it is an unknown town, it's a small little town, remote, how could a Messiah be coming from there? How could anything good be coming from there? But Philip does not argue with him. ஆனால் பிலிப்போ அவனோடையோ போராடவில்லை, வாதாடவில்லை. அவன் சொல்றான், வந்து பார். Philip did not disagree with Nathanael, nor did he want to debate over it. But all he told him was, come and see. அவன் அழைப்புதலை நத்தானியலுக்கு கொடுக்கிறான், வந்து பார். அண்ட் நத்தானியலும் அவனோட சந்தேகங்கள் இருந்தாலும் கூட அவன் என்ன செய்கிறான், அவன் இயேசுவை காண போகிறான். And even though Nathanael had doubts, sometimes we have many questions when we hear something, we read some scripture, we hear some message, we have many questions in our mind. And sometimes these questions shake our faith and our foundation and our belief. சில நேரங்களில் நம்ம சில செய்தியை கேட்கும்போது கேள்விகள் எழும்பக்கூடும், நம்ம உள்ளத்திலையும் சிந்தையிலையும் கேள்விகள் எழும்பக்கூடும். அந்த கேள்விகள் நம்மளோட நம்பிக்கையையும் நம்மளோட விசுவாசத்தையும் அசைக்கக்கூடும். அப்படி இருந்தாலும் கூட நத்தானியல் என்ன செய்கிறான், உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் இயேசுவை நாடி போகிறான். And even though Nathanael had that doubts in his mind, what he did was to go and seek Jesus. And let us hear verse 47 being read. 47வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக் கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். He said, when he was approaching Jesus, Jesus saw him and said, here truly is an Israelite in whom there is no deceit. கபடம் இல்லாத ஒரு இஸ்ரவேலன் வரான், உண்மை உள்ளவன் வருகிறான் என்று இயேசு அவனை பார்த்து சொல்கிறார். Jesus, as he sees Nathanael approaching him, says, here comes a man who has got no deceit in him. He is honest. And then surprises Nathanael. அது நேதானவேலுக்கு அது ஒரு ஆச்சரியமாக உண்டாக்குறது. அவன் உள்ளத்தில் எப்படி என்னை குறித்து இவர் அறிந்து கொண்டு இருக்கிறார்? In his mind was, how does he know about me? I have not met him. அதே நேரத்தில் இயேசு சொல்கிறார், அவர் கேட்கிறார் இயேசுவை நோக்கி, என்னை எப்படி தெரிந்து கொண்டே இருக்கிறேன்னு, என்னை எப்படி அறிந்திருக்கிறேன்? He questioned Jesus, how do you know me? And to that Jesus answers in verse 48. 48வது வசனத்தில் இயேசு பதில் கொடுக்கிறார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். And 49. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு நத்தன்வேல் இயேசுவை கேட்கும்போது, என்னை எப்படி அறிந்திருக்கீர் என்று கேட்கும்போது இயேசு சொல்கிறார், நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். When Nathanael asked Jesus, how do you know me? And Jesus says, I saw you under the fig tree. அது நத்தானியலுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குனது. It caused amazement in Nathanael
Because not only did Jesus see him sitting below the tree before Philip came to him, he also knew what Nathanael was thinking. ஏன் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்றால், இயேசு அவன் அத்திமரத்து கீழே அமர்ந்திருக்கிறதை மட்டும் பார்க்கவில்லை, அவன் என்ன சிந்திக்கிறான், அவன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று, எப்படிப்பட்டவன் என்று அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவனுக்கு புரிந்துவிட்டது, இது சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. And so he realized, this is not an ordinary person, but only God can have this knowledge. ஆண்டவருக்கு மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கக்கூடும், தெரிந்து கொள்ளக்கூடும் என்று அறிந்து அவன் சொல்றான் தேவகுமாரன் என்று. And so he says son of God. The word son of God for an Israelite shows that the Messiah is something, it is above a Messiah. ஒரு மெஸ்ஸையாக்கு மேலாக உள்ள ஒரு உறவு என்று தேவகுமாரன் என்று அழைக்கும் போது ஆண்டவருக்கும் இவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கு என்று அது வெளிப்படுத்தப்படுகிறது. when it's called the Son of God, it reveals there is a special relationship between the Father and Christ. And that is what it is being revealed here. So when Jesus says that there is no deceit in him, he also says, just like how he named Simon as Peter and revealed what his name would be in the future, he also reveals for Nathanael what he will see in the future. எப்படி பேதுருவுக்கு இயேசு அவர் பேரை மாற்றும் போது அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எடுத்து காட்டினாரோ, அதே போலாக இங்க நத்தானேலுக்கு அவன் எதிர்காலத்தில் என்னத்தை காண்பான் என்று எடுத்து சொல்கிறார். அது 50வது வசனமும் 51வது வசனமும் வாசிப்பதை கேட்போமாக. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நத்தானியலுக்கு வெளிப்படுத்துகிறார். Jesus reveals an important thing to Nathanael. He says that you will see greater things than this. இதை விட நீ அறிந்து கொண்ட இந்த காரியத்தை விட பெரிய காரியங்கள் நீர் பார்ப்பாய் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், தேவதூதர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் ஏறுகிறதும் இறங்குறதையும் நீர் காண்பாய் என்று. He's saying that you will see angels rising and ascending and descending on the Son of Man. மனுஷகுமாரன் மேல் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீ காண்பாய் என்று. இதை எதை வைத்து சொல்கிறார் என்றால், ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் யாக்கோப் அவர் படுத்திருக்கையில் அவர் ஒரு கனவு காண்கிறார். வானம் திறக்கிறதையும் தேவதூதர்கள் பூமிக்கு இறங்கி வருகிறதையும் அங்க கர்த்தர் மேகத்தில் இருந்து அவரோட வாக்குறுதிகளை கொடுக்கிறதையும் அவருக்கு தரிசனம் கண்டான். அது கண்ட பிற்பாடு அவன் எழும்பி அந்த இடத்தை பெத்தேல் என்று பேரிட்டு அங்க ஆண்டவரை சந்தித்தேன் என்று அங்க பேரிட்டு அவன் சொன்னான். In Genesis 28, Jacob, while he is sleeping, he had a dream. He had a dream of the sky opening and angels coming, ascending and descending onto the earth. And in heaven, he saw the Lord. And promises were given to him of what will happen, the land he will get, and his future. And so when he woke up, he named that place Bethel, the house of God, where he encountered God. And Jesus was referring to that. இயேசு அந்த சம்பவத்தை குறித்து அவர் எடுத்து
காட்டுகிறார். அவர்தான் இப்பதான் அந்த அவர்தான் இப்ப அந்த வழியாக இருக்கிறார். அவர் தான் ஆண்டவருக்கு போகக்கூடிய வழியாக இருக்கிறார். And so Jesus is revealing here that now he is the doorway, he is the ladder, he is the way through which to go to heaven, to get information, to know more about heaven, to have access to heaven. It is through him. இயேசு எடுத்து கட்டுகிறார். அவர்தான் வரும் காலங்களில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவரே வழியாக இருக்கிறார். அவர் மூலமாகத்தான் ஆண்டவர் இடத்தில் வரக்கூடும். அவர் மூலமாகத்தான் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள கூடும் என்று வெளிப்படுத்துகிறார். Jesus is revealing that it is only through him that people can now have access to heaven, that they can encounter God only through him, and only through him that truth is revealed. அவர் மூலமாக மட்டுமே உண்மை வெளிப்படுத்தப்படும் என்று, சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று எடுத்து காட்டுகிறார். நாம் அறிகிறோம் இந்த வசனங்களை வாசிக்கும் போது எப்படி ஆண்டவர் அவர் பக்கமாக ஜனங்களை இழுத்து கொண்டார் என்று. We see in these passages from verse 35 to 51 how God was drawing people to him to come and see. வந்து பாருங்கள் என்று. And what do we say about now in 2025? இந்த 2025 ஆண்டில் நாம் என்ன சொல்லக்கூடும்? வந்து பார் என்று சொல்லி நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? What do we understand when we say come and see? Over the years, from that time till now, many people have come to know God and Jesus through others. அந்த காலங்களிலிருந்து இந்த காலம் வரையும் அநேக ஜனங்கள் எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள் என்றால், எப்படி இயேசுவை அறிந்து கொண்டார்கள் என்றால் பிறர் மூலமாக. எப்படி ஆந்திரிய சீமோனை அழைத்து வந்தானோ, எப்படி பிலிப் நெத்தாலிய அழைத்து வந்தானோ, அதே போலாக அநேகர் அவர்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்து வந்து ஆண்டவர் இடத்தில் கொண்டு வந்தார்கள். How Andrew brought Simon and how Philip brought Nathaniel. Many people brought people whom they know to meet and have an encounter with Christ. இயேசுவை சந்திக்கவும் அவரை அறிந்து கொள்ளவும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் அவர்களை அழைத்து வந்திருக்காரு. But everyone who meets Jesus has an amazing encounter. ஆனால் யார் யார் இயேசு இடத்தில் வருகிறார்களோ அவர்கள் அற்புத வகையில் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். அதனால் இந்த நாளில் வந்து பார் என்று சொல்லையில் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். And so today when the word come and see is said, it is an invitation. அது ஒரு அழைப்புதலாக இருக்கிறது. If you are struggling, if you are suffering, if you are burdened, Jesus says come. He will bring your burdens to him. நீங்கள் பாரப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்றால், பிரச்சனையில் இருந்தீர்கள் என்றால், வேதனையில் இருந்தீர்கள் என்றால், இந்த நாளில் கூட இயேசு அழைக்கிறார், வாருங்கள், பாரம் சுமப்பவர்களை என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். Jesus says come to me and he will give you rest. And if you are distant from God, if you have found that you are struggling to believe in God and your faith is wavering, Jesus says come to him and he will give you rest. He will strengthen you and he will refreshen you through his spirit. இந்த நாளில் கூட நீங்கள் சோர்ந்து போய் விசுவாசத்தில் சந்தேகத்தோடு இருக்கிறீர்கள் என்றால், பலவீனத்தில் இருக்கிறீர்கள் என்றால், இந்த நாளில் அதே இயேசு அழைக்கிறார், வாருங்கள், வந்து அவரை பாருங்கள். அவரோட ஆவியானவர் மூலமாக உங்களை பலப்படுத்துவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை உருவாக்குவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். And if you do not know Jesus or have not heard of him, today Jesus says come and see. ஆனால் நீங்கள் ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறீர்கள் என்றால், அவரை தெரியாமல் இருக்கிறீர்கள் என்றால், இந்த நாளில் இயேசு அழைக்கிறார், வாருங்கள், வந்து அவரை பாருங்கள். அவர் உங்களுக்கு பரிபூர்ணமான வாழ்க்கை கொடுப்பார். He will give you an abundant life. In John chapter 1, in the early verses, he says, he is the word. அவரே வார்த்தையாக இருக்கிறார். The word was in the beginning and the word was with God
and the word was God. ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, அது வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த இயேசு தான் அந்த வார்த்தை. அவர் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக செய்வார். He will make your life refreshed. He will give you hope in your life, and He will give you a good future if you will come to Him. That invitation is open to you today. இந்த நாளில் இயேசு உங்களை அழைக்கிறார், வாருங்கள், வந்து பாருங்கள் என்று. Today Jesus calls to come and see. Let us pray. ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் அறிகிறோம், நீர் எல்லா மனிதர்களையும் நீர் நேசிக்கிறீர் என்று. Father, we know and we realize today that you love all people and you desire that all come to you. அனைவரும் உம்மிடத்தில் வர ஆண்டவரே நீர் விரும்புகிறீர். இந்த நாளில் ஆண்டவரே, அந்த அழைப்புதலுக்காக நன்றி. வா, வந்து பார் என்ற அழைப்புதலுக்காக நன்றி. Today, Father, we want to thank you for that invitation which is still open to come and see. May those who hear these words, may they be drawn to Jesus, to come to know Him and to receive that abundant life. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும், உம்மை அறியாத ஒவ்வொருவரும், பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரும், சோர்ந்து போகிற ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் வந்து ஆண்டவரே அந்த பரிபூர்ண வாழ்க்கையை பலனை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளில் நீ கிருபை செய்தருளும் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதியும். இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.